Hello friends, welcome to Priya's kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன சமைக்க போறோம்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி சூப்பரா டேஸ்டியா செய்யலாம்ன்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துவரம் பருப்பு 150 கிராம், பாசி பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் கழுவி ஊற வச்சு சேர்த்துருக்கோம். ஒரு 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். வேக வைக்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேண்டாம், 2 டேபிள் ஸ்பூனே போதுமானது. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கீரை ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இது முருங்கைக்காய் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு 2 வரமிளகாய் எடுத்து இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம இப்போ வேக வச்சிருக்க பருப்பு தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுருக்க முருங்கைக்காய் ப்ளஸ் கத்திரிக்காய் 2ஐயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சில புளி அளவுக்கு எடுத்து கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியை கரைச்சி ஆட் பண்ணுங்க. கிண்டி விட்டுருலாம். ஒரு 5லேருந்து ஒரு 7 மினிட்ஸ் இருந்தால் குழம்பு ரெடி ஆயிடும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம்.